ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழில் உள்ள ஷார்ட் ஸ்டோரியை வந்து இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஷார்ட் ஸ்டோரியோட டாபிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அதாவது கீதா வகுப்பிற்கு செல்கிறாள். முன்வரிசையில் ஒரு காலி இருக்கை உள்ளது. அவள் அந்த இருக்கையில் அமருகிறாள். அவள் சுற்றி பார்க்கிறாள். வெவ்வேறு நபர்கள் உள்ளனர். பக்கத்து மாணவியிடம் ஹாய் சொல்கிறாள். அந்த மாணவி சிரிக்கிறாள். ஆசிரியர் உள்ளே வருகிறார். எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். முதல் நாள் வகுப்பு தொடங்குகிறது. இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து நாம் வந்து 5 டென்சஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு ஷார்ட் ஸ்டோரியை 5 வகையான டென்சஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன? கீதா வகுப்பிற்கு செல்கிறாள். இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபஸ்ட்டு வந்து கீதா செல்கிறாள் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? கீதா கோஸ் அப்படின்னு சொல்லணும். எங்கே செல்கிறாள்? வகுப்பிற்கு. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பள்ளிக்கு கிடையாது, பள்ளியில் உள்ள வகுப்பிற்கு செல்கிறாள். அப்போது வகுப்பிற்கு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டு கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போது கீதா கோஸ் டு கிளாஸ் அப்படின்னா கீதா வகுப்பிற்கு செல்கிறாள் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, முன்வரிசையில் ஒரு காலி இருக்கை உள்ளது. இந்த மாதிரி தமிழில் வந்து லாஸ்ட்டில் உள்ளது அப்படின்னு முடிஞ்சிருந்ததுன்னா அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதாவது உள்ளது அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டில் வரணும். அப்போது உள்ளது அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன அப்படின்னா தேர் இஸ். தேர் இஸ் அப்படின்னா உள்ளது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா அப்படியே லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டில் வரணும். அப்போது உள்ளது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒரு காலி இருக்கை. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? an empty seat அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல வந்து an அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிகிள்ஸ். அதாவது empty அப்படிங்கிற வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வவல் சவுண்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு அப்படிங்கிற மீனிங் வந்து an அப்படிங்கிற ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா முன் வரிசையில். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? in front row அப்படின்னு சொல்லணும். அப்போது there is an empty seat in front row அப்படின்னா முன்வரிசையில் ஒரு காலி இருக்கை உள்ளது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் இருக்கையில் அமருகிறாள். ஃபர்ஸ்ட் வந்து அவள் அமருகிறாள் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷீ சிட்ஸ் அப்படின்னா அவள் அமருகிறாள். எங்கே அமருகிறாள்? இருக்கையில். இருக்கையில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இந்த சீட். அப்போது ஷீ சிட்ஸ் இந்த சீட் அப்படின்னா அவள் இருக்கையில் அமருகிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் சுற்றி பார்க்கிறாள். ஃபர்ஸ்ட் வந்து அவள் பார்க்கிறாள். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷீ லுக்ஸ் அப்படின்னா அவள் பார்க்கிறாள். எங்கே பார்க்கிறாள்? சுற்றி பார்க்கிறாள். சுற்றி அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? அரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஷீ லுக்ஸ் அரவுண்ட் அப்படின்னா அவள் சுற்றி பார்க்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, வெவ்வேறு நபர்கள் உள்ளனர். இதுக்கு முன்னாடி தமிழில் ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட்ல வந்து உள்ளது அப்படின்னு முடிஞ்சிருந்தது. இங்கே பாருங்க உள்ளனர் அப்படின்னு முடிஞ்சிருக்குது. அதாவது உள்ளது அப்படின்னா அது வந்து சிங்குலர், உள்ளனர் அப்படின்னா ப்ளூரல். அப்போது உள்ளனர் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தேர் ஆர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? உள்ளது அப்படின்னா தேர் இஸ், உள்ளனர் அப்படின்னா ப்ளூரல். அப்போது தேர் ஆர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா வெவ்வேறு நபர்கள். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லணும். அப்போது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படின்னா வெவ்வேறு நபர்கள் உள்ளனர் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் அருகில் உள்ள மாணவியிடம் ஹாய் சொல்கிறாள். அவள் அருகில் உள்ள மாணவியிடம் ஹாய் சொல்கிறாள். இது வந்து ஃபர்ஸ்ட் எதை வரணும் இங்கிலீஷில்? அவள் ஹாய் சொல்கிறாள் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டில் வரணும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷீ சேஸ் ஹாய் அப்படின்னு சொல்லணும். ஷீ சேஸ் ஹாய் அப்படின்னா அவள் ஹாய் சொல்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா அருகில் உள்ள மாணவியிடம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டு ஹேர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் டு ஹேர் அப்படின்னா அவளுக்கு அடுத்து உள்ள மாணவி அல்லது அருகில் உள்ள மாணவி அப்படிங்கிற மீனிங். அப்போது ஷீ சேஸ் ஹாய் நெக்ஸ்ட் டு ஹேர் அப்படின்னா அவள் அருகில் உள்ள மாணவியிடம் ஹாய் சொல்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவள் சிரிக்கிறாள். யார்? அந்த மாணவி. அப்போது அவள் சிரிக்கிறாள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷீ ஸ்மைல்ஸ். ஷீ ஸ்மைல்ஸ் அப்படின்னா அவள் சிரிக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆசிரியர் உள்ளே வருகிறார். எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? த டீச்சர் கம்ஸ் இன். த டீச்சர் கம்ஸ் இன் அப்படின்னா ஆசிரியர் உள்ளே வருகிறார் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். எவ்ரி ஒன் இஸ் சைலண்ட். எவ்ரி ஒன் இஸ் சைலண்ட். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும்.
அப்போது எவ்ரி ஒன் இஸ் சைலண்ட் அப்படின்னா எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளியின் முதல் நாள் தொடங்குகிறது. இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பள்ளியின் முதல் நாள். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படின்னா பள்ளியின் முதல் நாள் அப்படிங்கிற மீனிங். அடுத்து வேர்ப் என்ன அப்படின்னா தொடங்குகிறது. தொடங்குகிறது அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிகின்ஸ். அப்போது த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் பிகின்ஸ் அப்படின்னா பள்ளியின் முதல் நாள் தொடங்குகிறது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே ஷார்ட் ஸ்டோரியை அந்த 5 டென்சஸை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கீதா வகுப்பிற்கு செல்கிறாள் அப்படிங்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கீதா கோஸ் டு கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். அதே இதை வந்து கீதா வகுப்பிற்கு சென்றாள் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து கீதா சென்றாள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, கீதா வெண்ட் அப்படின்னு சொல்லணும். கீதா வெண்ட் அப்படின்னா கீதா சென்றாள் அப்படிங்கிறத பாஸ்ட் மீனிங்கை கொடுக்கும். ஓகே, எங்கே சென்றாள், வகுப்பிற்கு. வகுப்பிற்கு அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், டு கிளாஸ். அப்போது கீதா வென்ட் டு கிளாஸ் அப்படின்னா கீதா வகுப்பிற்கு சென்றாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கீதா வகுப்பிற்கு செல்வாள். இது வந்து என்னது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து கீதா செல்வாள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்லணும், கீதா வில் கோ. கீதா வில் கோ அப்படின்னா கீதா செல்வாள் அப்படிங்கிற ஃபியூச்சர் மீனிங்கை கொடுக்கும். எங்கே செல்வாள், வகுப்பிற்கு. அப்போ டு கிளாஸ். அப்புறம் கீதா வில் கோ டு கிளாஸ் அப்படின்னா கீதா வகுப்பிற்கு செல்வாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கீதா வகுப்பிற்கு சென்று கொண்டிருக்கிறாள். இது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூயஸ் டென்ஸ். கீதா வகுப்பிற்கு சென்று கொண்டிருக்கிறாள். இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், கீதா சென்று கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லணும். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில், கீதா இஸ் கோயிங் அப்படின்னு சொல்லணும். கீதா இஸ் கோயிங் அப்படின்னா கீதா சென்று கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். எங்கே, வகுப்பிற்கு, டு கிளாஸ். அப்போ கீதா இஸ் கோயிங் டு கிளாஸ் அப்படின்னா கீதா வகுப்பிற்கு சென்று கொண்டிருக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் 5th டென்ஸ் பாருங்க, கீதா வகுப்பிற்கு சென்று இருக்கிறாள். கீதா வகுப்பிற்கு சென்று இருக்கிறாள். இது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து கீதா சென்று இருக்கிறாள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்லணும், கீதா ஹேஸ் கான் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஏன் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஏன் கான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அப்போது கீதா ஹேஸ் கான் அப்படின்னா கீதா சென்று இருக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். எங்கே சென்று இருக்கிறாள், வகுப்பிற்கு. அப்போ டு கிளாஸ். அப்போ கீதா ஹேஸ் கான் டு கிளாஸ் அப்படின்னா கீதா வகுப்பிற்கு சென்று இருக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஒரு டவுட் வரலாம். அதாவது இரண்டுமே வந்து நிகழ்காலத்தை தான் குறிக்கும். இரண்டுமே நிகழ்காலத்தை தான் குறிக்கும். ஆனால் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, கீதா தினமும் வகுப்பிற்கு செல்கிறாள். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, அதோட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். என்ன வேர்டு அப்படின்னா தினமும். தமிழில் பாருங்க, தினமும் அப்படிங்கிற வேர்டு வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதோட வந்து தினமும் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அப்போது இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து கீதா வகுப்பிற்கு செல்கிறாள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன, கீதா கோஸ் டு கிளாஸ் அப்படின்னா கீதா வகுப்பிற்கு செல்கிறாள் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் வந்து தினமும் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கிலீஷில் என்ன அப்படின்னா எவ்ரிடே. அப்போது கீதா கோஸ் டு கிளாஸ் எவ்ரிடே அப்படின்னா கீதா தினமும் வகுப்பிற்கு செல்கிறாள் அப்படிங்கிற மீனிங். இதில் என்ன மீனிங் அப்படின்னா வழக்கமாக தினந்தோறும் கீதா வகுப்பிற்கு செல்கிறாள். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், புரிஞ்சுங்களா. அதாவது தினந்தோறும் வழக்கமாக ஒரு வேலையை செஞ்சால் அது வந்து எந்த டென்ஸில் சொல்லணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கீதா இப்பொழுது வகுப்பிற்கு சென்று கொண்டிருக்கிறாள். இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதோட வந்து ஒரே ஒரு வேர்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்ன வேர்டு அப்படின்னா தமிழில் பாருங்கள் இப்பொழுது. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இப்போது கீதா வகுப்பிற்கு சென்று கொண்டிருக்கிறாள் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பார்த்தோம், கீதா இஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோம். கீதா இஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா கீதா வகுப்பிற்கு சென்று கொண்டிருக்கிறாள்.
எப்போ போகிறா? இப்பொழுது. இப்பொழுது அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? நவ். நவ் அப்படின்னா இப்பொழுது. அப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் உள்ள சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வந்து தினந்தோறும் வழக்கமாக ஒரு வேலையை செய்கிறது. சரிங்களா? அதே இது செகண்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இப்போ கரண்டில், சரிங்களா, கரண்டில் ஒரு வேலையை செய்யுது. இப்போது வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாள் அப்படிங்கிற மீனிங். புரிஞ்சுங்களா? அதாவது கரண்டில் இப்போ வந்து நடப்பில் வந்து ஒரு வேலையை செய்கிறத வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் அப்படின்னா, கீதா நேற்று வகுப்பிற்கு சென்றாள். இதுக்கு முன்னாடி வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து கீதா வகுப்பிற்கு சென்றாள் மட்டும் அப்படின்னு தான் பார்த்தோம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்ன வேர்டு அப்படின்னா நேற்று அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. அப்போது இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கீதா வென்ட் டு கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து நேற்று அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? எஸ்டர்டே. அப்போது கீதா வென்ட் டு கிளாஸ் எஸ்டர்டே அப்படின்னா கீதா நேற்று வகுப்பிற்கு சென்றாள் அப்படிங்கிற மீனிங். இது வந்து என்னது? ஒரு முடிவடைந்த ஒரு வாக்கியம். புரியுதுங்களா? இது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ், அதாவது முடிவடைஞ்சிருச்சு இந்த டென்ஸ் வந்து, இந்த சென்டென்ஸ் வந்து. ஓகே, இதே மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? கீதா வகுப்பிற்கு சென்று இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்ன வேர்டு அப்படின்னா இப்போதுதான் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போது கீதா இப்போதுதான் வகுப்பிற்கு சென்று இருக்கிறாள். இதுவும் வந்து ஒரு முடிவடைந்த ஒரு சென்டென்ஸ் தான். அதாவது இதுவும் ஒரு பாஸ்ட் சென்டென்ஸ் தான். ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, மேலே பாருங்க, கீதா நேற்று வகுப்பிற்கு சென்றாள். அதுவும் ஒரு முடிவடைந்த ஒரு வாக்கியம்தான். கீதா இப்போதுதான் வகுப்பிற்கு சென்று இருக்கிறாள். இதுவும் வந்து என்னது? ஒரு முடிவடைந்த வாக்கியம்தான். ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே பார்த்தோம், கீதா வகுப்பிற்கு சென்று இருக்கிறாள் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கீதா ஹேஸ் கான் டு கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது கீதா வகுப்பிற்கு சென்று இருக்கிறாள் அப்படிங்கிறத கீதா ஹேஸ் கான் டு கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்க, இப்போதுதான் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போது இப்போதுதான் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ் என்ன அப்படின்னா ஜஸ்ட். சரிங்களா? அப்போது கீதா ஹேஸ் ஜஸ்ட் கான் டு கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீதா இப்போதுதான் வகுப்பிற்கு சென்று இருக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். இப்போது இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ பாருங்க, அதாவது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அப்படிங்கிறது நிகழ்காலம், இப்போ நடக்கிறது. சரிங்களா? அதே இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா, அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் இடைப்பட்டது தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். புரிஞ்சுதுங்களா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் கடந்த காலம் தான். இப்போது கீதா வந்து உங்கள் ஃப்ரெண்டு. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறீங்க, கீதா எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தான் கிளாஸுக்கு போனா அப்படிங்கிறாங்க. இப்போது தான் கிளாஸுக்கு சென்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அர்த்தம்? இதுவும் ஒரு முடிவடைந்த வாக்கியம் தான். ஆனால் எப்போது முடிவடைந்தது? சற்று நேரத்துக்கு முன்பு தான் முடிவடைந்திருக்கு. சரிங்களா? ஆனால் கீதா நேற்று வகுப்பிற்கு சென்றாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து முடிவடைந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ சற்று முன்பு முடிவடைந்த வாக்கியத்தை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். முடிவடைந்து ரொம்ப நேரம் ஆன சென்டென்ஸை வந்து நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். சரிங்களா? இந்த எஸ்டர்டே அப்படிங்கிறத வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும் தான் பயன்படுத்துவோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்த மாட்டோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகே,